நற்சான்று பெறாமல் இருந்த ஒரு அமைப்பு. 3 முறை இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட ஒரே அமைப்பு எது அப்படின்னு சொன்னா அது RSS அமைப்பு தான். மகாத்மா காந்திய கொன்னது சரிதான் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் RSSல இருக்கிறாங்க. அதை கொன்றவர்கள் கோட்சே RSS சார்ந்தவர். 2 அமைப்புகளுக்கு இடையில வெட்டுக்குத்து சண்டைகளை உருவாக்கும். மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு RSS மணிப்பூர்ல நடத்திருக்கக்கூடிய கலவரத்தை நீங்க பார்க்க முடியும். இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய கலவரங்களை நீங்க பார்க்க முடியும். இந்த பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் தயார்படுத்தி அனுப்புறதே RSSங்கிற அமைப்பு தான். திராவிட இயக்கத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் பொருந்திய அமைப்பு. எவ்வளவு பெரிய இடர்கள், துயரங்கள், பேரிடரா இருந்தாலும் அங்க போய் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புறதும், அங்க போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதும் தான் RSSனுடைய கேவலமான அரசியல் பாணி. சிட்டிசன் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திமுக செய்தி தொடர்பாளர் திரு தமிழ்கா அமுதரசன் அவர்கள். சார் வணக்கம் சார். RSS ஒரு குற்றமற்ற நற்சான்று பெற்ற அமைப்பு அப்படின்ற ஒரு கருத்தை துணை ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, இது ஒரு அயோக்கியத்தனமான கருத்து. தொடர்ந்து பாஜக இப்போ இந்த 3வது முறையாக ஆட்சி பொறுப்புக்கு வந்ததிலிருந்து RSSஐ புனிதப்படுத்தக்கூடிய வேலையில, அதே போல் RSSக்கு அந்த நல்ல பேர் கொடுக்கறது, சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்குது. தொடர்ந்து RSS பாஜகவும் தனித்தனி அமைப்பு கிடையாது, ரெண்டுமே ஒரே அமைப்பு தான். பாஜகவும் RSSம் ஒன்று. நாடாளுமன்றத்தில் வெங்கையா நாயுடு எம்பியா இருக்கிறப்ப எதிர்கட்சிகள் உங்களை பாஜகவை RSS பின்னால் இருந்து இயக்குது அப்படின்னு சொன்னப்ப வெங்கையா நாயுடு எழுந்திருச்சு சொல்றாரு, அது எங்களை பின்னால் இருந்து இயக்குதுன்னு சொல்லாதீங்க, எங்களை முன்னால் இருந்து வழி நடத்துகிறது, நாங்க ஒரு RSS காரர்கள் தான் அப்படின்னு பெருமையோட சொல்றாங்க. நற்சான்று பெற்ற அமைப்புன்னு சொல்றதுக்கான தேவை என்ன அப்படின்னு பார்த்தா, நற்சான்று பெறாமல் இருந்த ஒரு அமைப்பு. 3 முறை இந்தியாவிலேயே தடை செய்யப்பட்ட ஒரே அமைப்பு எது அப்படின்னு சொன்னா அது RSS அமைப்பு தான். மகாத்மா காந்தி அவர்கள் கொலை செய்யப்பட்ட போது எமர்ஜென்சி பீரியட்ல, அதன் பிறகு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட அந்த 3 நேரத்திலையும் தடை செய்யப்பட்ட அமைப்பு. இப்போ மிகப்பெரிய அளவிற்கு மதத்தை மையமாக வைத்து தீவிரவாதத்தை பரப்பக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இது இருந்துட்டு இருக்கு. RSS மட்டும் இல்லாம RSS கிளை அமைப்புகள் எல்லாமே இதே மாதிரி தீவிரவாத செயல்கள்ல தான் ஈடுபட்டு இருக்குது. மகாத்மா காந்திய கொன்னது சரிதான் அப்படின்னு பேசக்கூடியவர்கள் RSSல இருக்கிறாங்க. அதை கொன்றவர்கள் கோட்சே RSSஐ சார்ந்தவர். மகாத்மா காந்திய கொலை செய்யறதுக்கு திட்டம் போட்டதுல கூட இருந்த கூட்டாளி யார் அப்படின்னா சவர்கர். அவர் பின்னால விடுதலை ஆகிறாரு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கொலைபாதக செயலை செய்யக்கூடிய இந்த நாட்டுல அதையும் தாண்டி மகாத்மா காந்தி அவர்களை கொலை செஞ்சுட்டு அந்த கொலை பழியை தூக்கி இஸ்லாமியர்கள் மேல போட்ட ஒரு அயோக்கியத்தனமான அமைப்பு. அப்ப அதன் வாயிலாக நாட்டுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும், வெட்டுக்குத்தாகணும், ரத்த ஆறு ஓடணும், கொலை வெறியோட தெரியக்கூடிய அமைப்பு. இப்ப வரைக்கும் RSSனுடைய மரபணுவுல இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், கம்யூனிஸ்டுகள், தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை ஒழிச்சு கட்டணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவர்களுடைய இதுல ஆழமா பதிவாகிருக்குது. அப்ப தொடர்ந்து அவர்கள் எடுக்கக்கூடிய முன்னெடுப்புகள், தொடர்ந்து நாடு முழுக்க அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம், இது எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படிங்கன்னா மத வெறியை தூண்டும், ஜாதி வெறியை தூண்டும், கலவரத்தை ஏற்படுத்தும், 2 அமைப்புகளுக்கு இடையில வெட்டுக்குத்து சண்டைகளை உருவாக்கும். மிகப்பெரிய அளவில் இன்னைக்கு RSS மணிப்பூர்ல நடத்திருக்கக்கூடிய கலவரத்தை நீங்க பார்க்க முடியும். இந்தியா முழுவதும் நடக்கக்கூடிய கலவரங்களை நீங்க பார்க்க முடியும். அப்படி இருக்கிறப்ப RSS நற்சான்றிதழ் பெற்ற அமைப்பு அப்படின்னு சொல்றது ஒரு கடைந்தெடுத்த அயோக்கியத்தனம். காரணம் என்ன அப்படின்னா, இந்த பாஜகவில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரையும் தயார்படுத்தி அனுப்புறதே RSSங்கிற அமைப்பு தான். திராவிட இயக்கத்துக்கு நேர் எதிராக இருக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் பொருந்திய அமைப்பு. அந்த அமைப்பு இன்றைக்கு இந்த மாதிரியான அரசியல் கட்சிகளை அவர்களை முழுமையாக பயன்படுத்திட்டு இருக்குது. அவர்கள் மூலமா நாடு முழுக்க ஒரு கலவரத்தை அவர்களுடைய கட்டுக்குள்ளார கொண்டு வரணும் அப்படிங்கிற முயற்சியில் இருக்கிறாங்க. 1925 RSS நூற்றாண்டை அடையுது, திராவிட இயக்கமும் நூற்றாண்டை அடைகிறது, அதே போல் RSS நூற்றாண்டை அடைய இருக்கிறது. அப்படி அடையும் பொழுது இந்தியா முழுக்க காவி கொடி பறக்கணும், இந்தியா முழுக்க ஒரே கடவுள் ராமனாக இருக்கணும் அப்படிங்கிறது RSSனுடைய திட்டமா இருக்கு. நீங்கள் வரலாற்றுலேருந்து RSS குறித்த சில தகவல்களை பகிர்ந்துருக்கீங்க. பாஜக என்ன கிளைம் பண்ணிக்கிறாங்கன்னா, மக்களுக்கு ஒரு துயரம், ஒரு கஷ்டம்னு RSS தான் முன்னாடி நிற்கிது அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்ட் எக்ஸாம்பிள் கூட பார்க்கணுன்னா, வயநாட்டில் இவ்வளோ பெரிய துயரம் நடக்கும்போது RSS அமைப்பை சேர்ந்தவங்களாம் அங்கே சில உதவிகள்லாம் செய்கிறாங்க. இப்போ இதை எப்படி எடுத்துக்கிறது சார்? அது எந்த இடத்துலையும் போய் உதவி செய்யறதுக்கெல்லாம் போய் நிற்கிறது கிடையாது. எங்கே போனாலும், சாவாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய இடர்கள், துயரங்கள், பேரிடராக இருந்தாலும்
அங்க போய் விஷமத்தனமான கருத்துக்களை பரப்புறதும் அங்க போய் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறதும் தான் ஆர்எஸ்எஸ்னுடைய கேவலமான அரசியல் பாணி. இன்னைக்கு வயநாடு எவ்வளவு பெரிய பேரிடரை சந்திச்சிருக்குது, எவ்வளவு மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க, பார்க்கறதுக்கே நெஞ்சு பதறுது. வாயில்லாத ஜீவன்கள் வரைக்கும் மனுஷங்க வரைக்கும் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அவர் ஒரு RSS அமித்ஷா என்ன சொல்றாரு, இந்த இந்த இதுக்கு காரணம் அங்க இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சி. அவர் தான் சொல்றாரு. நாங்க அப்பட்டமான ஒரு பைய சொல்றாரு, நாங்க முன்னாடியே எச்சரிக்கை கொடுத்துட்டோம், ஆனா எச்சரிக்கையே கொடுக்கல. நிலச்சரிவு ஏற்பட்ட அடுத்த நாள் காலையில தான் ரெட் அலர்ட்டே விடுறாங்க. அந்த கட்சியினுடைய பெங்களூரு MP அந்த தேஜஸ்வி சூர்யா அப்படிங்கிற அந்த அவர் என்ன பண்றாரு, இந்த நிலச்சரிவுக்கு காரணம் கம்யூனிஸ்டுகளும் காங்கிரஸும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. எவ்வளவு ஒரு மலிவான அரசியலம். ஒரு துயர்ல ஒரு பேரிடர்ல குவியல் குவியலாக மக்கள் இறந்து அங்க இருக்கக்கூடிய அந்த சூழல்ல அங்க அந்த சமயத்துல அவர்களுடன் நிற்காம அவர்களுக்கு அரவணைப்பா இல்லாம விஷமத்தனமான கருத்துக்களை பரப்பக்கூடிய வேலையை இன்னைக்கு பாஜக RSS செஞ்சிட்டு இருக்கு. இதுதான் அவர்களுடைய புத்தியே, அதுதான் RSS புத்தியே. அதுதான் RSS புத்தி. எப்பொழுதுமே கலவரம் பண்ணணும், எவ்வளவு பெரிய துயரா இருந்தாலும் அங்க போய் இவங்க தங்களுக்கு பேர் வாங்கிக்கிறதுக்காக நினைக்கிறது. கிளைம் பண்ணி இந்த படத்துல வர மாதிரிதான், சாவ வீட்டுக்கு போனா நான் தான் படமா இருக்கணும், கல்யாண வீட்டுக்கு போனா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், மாலையும் மரியாதையும் எனக்கு தான் விழுவணும் அப்படிங்கிற ஒரு கீழ்த்தரமான சிந்தனை RSS சிந்தனை. நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தமிழ்நாட்டுல வெள்ளம் வரும். சென்னையில டிசம்பர் மாதத்துல மழை காலம், வெள்ளம் புயல்லாம் வருது. அப்ப வரும் பொழுது எல்லா அமைப்புகளும் போய் உங்களுக்கு பால் பாக்கெட்டு சாப்பாடு எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம். அந்த சமயத்துல RSS என்ன தெரியுமா பண்ணுவான், போட்டோவை எடிட் பண்ணி போடுவான். இவனுங்க பண்ற வேலையே போட்டோஷாப் வேலை தான். இவ்வளவுதான் பாஜக RSS யோகிதை. ஆகையினால நாங்கெல்லாம் போயிட்டு உதவி பண்றோம், நாங்கெல்லாம் போய் பண்றோம் அப்படின்னா அங்க போய் விஷமத்தனமான வெறுக்கத்தக்க அயோக்கியத்தனமான கருத்துக்களை பதிவு செய்யறது மட்டும்தான் பாஜகவுடைய வேலையா இருக்கிறதே தவிர அதை தாண்டி அவர்கள் வேற எந்த வேலையும் செய்யல. ஒண்ணுல நீங்க இப்ப கடந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தி பார்த்துருப்பீங்க, வருஷம் நடந்துட்டு இருக்குது. அந்த விநாயகர் சதுர்த்திய இந்த முறை எப்படி பாஜக கொண்டாடிச்சு அப்படின்னா, இந்த சாவர்கர்னு ஒருத்தர் இருக்கான்ல, அந்த சாவர்கர்னுடைய படத்தை எடுத்துக்கிட்டு ஒருமையெல்லாம் இல்ல, சாவர்கர் தேசத்துக்கு விரோதமான ஆளு, சுதந்திர போராட்டத்தை வெள்ளையர்களுடைய கால்களை விழுந்து கும்பிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாலு. அதனால அந்த மரியாதை இதுவே ரொம்ப அதிகமான மரியாதை தான். அந்த யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்கிறாங்க. அப்படிங்கிறதுனாலதான் வீர் சவர்கர் அப்படிங்கிறதே அவனுங்களே வீர சவர்கர்னு மாத்திக்கிட்டானுங்க. ஏன்னா பேர்லயாவது வீரம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரம் இல்லாத அந்த கோலை RSS கோலைய அந்த கோலையினுடைய படத்தை புகைப்படங்களை பதாகைகளா எடுத்துக்கிட்டு விநாயகர் சதுர்த்தியவே சாவர்கர் சதுர்த்தியா கொண்டாடின கூட்டம் இந்த கூட்டம். அப்ப இவர்கள் தான் இவர்களுடைய தலைவர்கள். வீர சவர்கர் மாதிரியான ஆட்கள் தான் இவர்களுடைய முன்னோடிகள். இவங்க தான் என்ன பண்றாங்க, நாங்க நாட்டுக்கு நல்லது பண்றோம், நாங்க பேரிடர் காலத்துல மக்களுக்கு நிக்கிறோம். இந்திய அரசியல் வரலாற்றுல முன்னோடியா இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளுக்கும் சுதந்திர போராட்டத்துல போராடிய வரலாறு இருக்குது. RSS வரலாறு என்ன இருக்கு? RSS உடைய வரலாறு பிரிட்டிஷ்காரனுடைய ஷூ நக்கின வரலாறு மட்டும்தான். அதை தாண்டி வேற ஒரு வரலாறும் கிடையாது. மண்ணிலேயே இருப்பதற்கு தகுதியற்ற ஒரு அமைப்பு எது அப்படின்னா RSS தான். திமுகவுக்கு எப்படி ஒரு திராவிடர் கழகம் பேக்கப்பா இருந்து சில சித்தாந்தங்களை கருத்துக்களை முன் வைக்கிறாங்களோ அதே மாதிரி தானே பாஜகவுக்கும் RSS பின்னாடி இருந்து அவங்களோட சித்தாந்தத்தை முன்னிறுத்துறாங்க. அது அவங்களோட சித்தாந்தம் தானே, அதுல நம்ம எதிர்க்க வேண்டியது என்ன இருக்கு? திராவிடர் கழகம் திமுகவுக்கு மட்டும் தாய் அமைப்பு கிடையாது, பேக்கப் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திராவிட இயக்கங்களுக்கும் திராவிடர் கழகம் தான் தாய் கழகம். திமுகவுக்கும் திராவிடர் கழகம் தான், அதிமுகவுக்கும் திராவிடர் கழகம் தான், மதிமுகவுக்கும் திராவிடர் கழகம் தான், தேமுதிகவுக்கும் திராவிடர் கழகம் தான். தீக அப்படிங்கிறது திராவிடர் கழகம்ங்கிறது ஒரு தாய் அமைப்பு. அதுல இருந்து பிரிந்து வந்த கிளை அமைப்புகள், குழந்தைகள் தான் இந்த திராவிட கட்சிகள்னு தங்களை கிளைம் பண்ணிக்கிறவங்க தான். திராவிடர் கழகம் எந்த இடத்துலையும் அரசியல் மாற்றத்தையோ அரசியல் இன்ஃப்ளூயன்ஸையோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் பண்ணல. திராவிடர் கழகத்தினுடைய கொள்கைகளை நீங்க நடைமுறைப்படுத்தி ஆகணும், சட்டங்கள் ஆக்கணும்னு திராவிடர் கழகம் எந்த இடத்துலையும் கிளைம் பண்ணவே கிடையாது. கர்நாடகாவில் மூட நம்பிக்கை ஒழிப்பு தடை சட்டம் இருக்குது, தமிழ்நாட்டில் அந்த மூட நம்பிக்கை ஒழிப்பு தடை சட்டம் இல்லை. நம்ம திராவிடர் கழகம் போய் அவங்கள நீங்க தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் நிர்பந்திக்கிறது கிடையாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரசு அலுவலகங்கள்ல கடவுள் படங்கள்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது அரசினுடைய விதி, நடைமுறை சட்டத்துல இருக்குது. திராவிடர் கழகம் எந்த இடத்துலையும் போய் அதை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க நம்பிக்கை போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லை மீறும் பொழுது திராவிடர் கழகம் கண்டிக்கும், அது மற்றவர்களுக்கு பாதிக்கும் பொழுது திராவிடர் கழகம் கண்டிக்கும். ஆனா RSS அப்படி கிடையாது.
ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் முழுமையாக சட்டமாகணும், கொள்கையாகணும். நாட்டை இந்துத்துவாவாக்கு, இந்துத்துவாவை இராணுவமயமாக்கு அப்படிங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய கொள்கை. அதுதான் அக்னிபாத். இந்த சனாதன தர்மம் அப்படியே இருக்கணும், யாரும் படிக்கக்கூடாது, வேலைக்கு போகக்கூடாது, அடிமைகளாக இருக்கணும், அந்த ஜாதி கட்டமைப்பு எங்கேயுமே மாறிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அதை பாஜக நிறைவேற்றுது. அப்ப எந்தெந்த திட்டங்கள்லாம் ஆர்எஸ்எஸ் கொள்கைகளா இருக்கோ அதெல்லாம் பாஜக சட்டமாக்குறதுக்கு துடிக்குது. அதனாலதான் நம்ம சொல்றோம் ஆர்எஸ்எஸ்ஸையும் எதிர்க்கிறோம், பாஜகவையும் எதிர்க்கிறோம். நேரம் ஒதுக்கி பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி.